இல்லபடியே வந்த வரல சந்தோஷம். நிக்கணும் நின்னபடிய பிடிப்பா இப்படி வந்து இப்படி உட்கார்க்கவே கீழே எல்லாம் பக்கத்துல வந்து உட்காந்தாங்க. எல்லாம் பக்கத்துல வா. எல்லாருமே இந்த முன்னாடி வாங்க. அப்படியே இனிமே கருப்பசாமி கீழே வரமாட்டார்கள். அப்படியே எல்லாம் இந்த முன்னாடி வாங்கம்மா. பெண்கள் வாங்க. அப்படியே வாங்க. அப்படியா நிஷா கொஞ்சம் வாலிங்க சொல்ல முடியும். என்ன பயப்படக்கூடாது யாருமே. வாங்க எல்லாம் முன்னாடி. அப்படியே உட்கார். ஏன் நீங்களும் வரமாட்டீங்களா? வாங்க அப்படி கொஞ்ச நேரம் முன்னாடி வா. இவ்வளவு இடம் இங்க இருக்குது. ஏன்னா இந்த இடம்ல குத்தையில் கூட்டாச்சா? வாங்க எதிர்த்து வாங்க. அப்படியே எல்லாம் வாங்க. அப்படியே எல்லாம் முன்னாடி வா. அப்படியே காசு பணம் நிறைய வச்சிருக்கவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க. என்கிட்ட காசு பணம் இல்ல, செலவு பண்ண முடியாது, தெய்வம் பக்கத்து இன்னைக்கு வரணும்னு நினைக்கிறது முன்னாடி வா. இப்போது கருப்பு நடிக்கும் கலைச்சவர்களுக்கு கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. எங்களது நாடக கலைஞர் அனைத்து உள்ளவர்களுக்கும் பொன்னடி பெற்று கௌரவப்படுத்திய ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் விழா கமிட்டலர்களுக்கும் அமைதியாக நாடகத்தை கண்டுபிடித்து மகளிர் அனைத்து உள்ளவர்களுக்கும் ஆண்டோர் சான்றோர் சிறியவர் பெரியவர் அனைத்து உள்ளவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காசு பணம் நிறைய இருக்குது அவங்கள்ட்ட. அப்ப உட்காந்துக்க. காசு பணம் நிறைய வச்சிருக்கவங்க செலவு பண்றதுக்காக வச்சிருக்கவங்க உட்காந்துக்கலாம். என்னால செலவு பண்ண முடியாது, தெய்வம் எனக்கு பக்கத்துல வரணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த சுவான சொன்னேன். இனிமேதான் கருப்பசாமி ஆட்டம். வேட்டைக்கு செல்ல போறார்கள். வேட்டைக்கு செல்லும் பொழுது யாருமே தன்னந்தனியா உட்காரக்கூடாது, எல்லாமே ஒன்றாக தான் உட்காரணும். வாங்க. அப்படியே இந்த சேர்ல உட்காந்து காலாட்டம் போறவள வாங்க. சேர் இங்க எடுத்து வரலாம். இப்ப சேர் எடுத்த மட்டும் உட்கார வேண்டாம்னு சொல்லல. சாமி அழைக்கும் பொழுது சேரை விட்டு எந்திரிச்சிடணும் எல்லாருமே. வா வாங்க. அப்படியே அடுத்த வருஷம் இந்த மேடைக்கு நாடகத்துக்கு வரும்பொழுது இந்த இடத்துல கலையரங்கம் கட்டியிருக்கணும். கலையரங்கம் கட்டியிருக்கணும். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக சொல்றேன். தெய்வம் பக்கத்துணையா இருக்கும். இடமே இல்லாட்டினாலும் இடம் ஒண்ணு கிடைச்சிரும். வாங்கி கலையரங்கம் அந்த இடத்துல கட்டணும். தெய்வத்துக்கு முன்னாடி கட்டினாதான் அது நல்லா இருக்கும். இந்த இடமா அமையும். அதனால இந்த அழகுமலை 18 பெரிய கற்பனை சொல்லி ஆகிய உலகத்தை ஆண்டு வந்த அழகுமலை காடு பற்றி வெள்ளை குதிரையில் வீச்சாக கவிழ்த்து வளர்ந்து ஒரு நேரவராது. இப்ப கட்டத்தை காணிக்க கட்டது
வரணும் அப்ப வா. இப்போ வந்தவரை சந்தோஷம், எனக்கு பக்கத்துல வர்றது உண்மை. பக்கத்துறையா வந்தவர்களும் சந்தோஷம் தான், இது உண்மைதான், வேண்டான்னு சொல்லல. நீ வந்தவர்களும் சந்தோஷம். உனக்கு நான் என்ன தேவையோ அதை நான் வாங்கி தருவேன். இப்ப உட்கார். வருந்தி அழைக்கும் பொழுதுதான் வரணும். உட்காரடியா. தெய்வ கடாட்சம் உண்டு இந்த இடத்துல. அருமை. ரூபசாமி ரூபசாமி சாமி அழைக்கும் பொழுதுதான் வரணும். இப்ப இந்த கருப்பனோட ஆட்டத்தை பார்க்கணும். எழுபடியா வராண்டா கருப்பசாமி, வரத்தாரண்டா கருப்பசாமி, கருப்பசாமி அதிக சூரி தருவா அசையாத முடியவாள் எப்படி எங்க இந்த பெண் வா, முன்னாடி வா. இன்னும் கொஞ்ச நேரம் பொண்ணு விட்டு விலகிறது. சரியா? நெல்லுங்க, என் முகத்தை பார்க்கணும். என்னைய பார். சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியதான் நீ. சரியா? உன்னோட ஆட்டமே வேற. பிடிச்ச பேய் விசாதனை விரட்டி விட்டேன். இங்க வா, நிக்கணும், ஆடாம நிக்கணும், ஆடாம நிக்கணும், ஆடாம நில்லு. என் பக்கத்துல
டக்குன்னு வந்து நின்னபடியே திரும்ப நீ ஆடுன சவுக்கடிதான். ரோசம் வருதா? ரோசம் வருதில்ல? சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியது நீ. என்னோட ரூபம் கொண்டு இருக்கக்கூடிய நீ கேட்க மாட்டியா? வாங்க. இதுல இருந்து இந்த பிள்ளை விட்டு விலகிறேன்னு சொல்லி என்கிட்ட நீ சத்தியம் செய்யணும். இந்த பிள்ளை விட்டு இதுல இருந்து நான் விளைகிறேன், விடிய காலைக்குள்ள இந்த பிள்ளை விட்டு நான் விளைகிறேன்னு சொல்லி என்கிட்ட நீ சத்தியம் செஞ்சு விட்டு போயிடணும். உனக்கு என்ன வேணும்னு மட்டும் கேளு, நான் சொல்றேன். என்ன வேணும்? சும்மா கத்தக்கூடாது. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? ஆறாம் நின்று என்ன சாப்பிட்ட? நீ ஆடக்கூடிய தெய்வம் ஒன்னு உச்ச பேயாக விட்டு விட்டு விலகிருச்சு. நீ இந்த இடத்த தெய்வம்னா சொன்ன சொல்லுக்கு கட்டப்படணும், இல்ல போயில ஆடு பார்க்கலாம். நல்லதுக்கு வந்து கெட்டதுக்கு வந்து எனக்கு தெரியாது. அந்த பிள்ளை நீ தொட்ட ஒரு சந்தோஷம். அந்த பிள்ளை நீ விட்டு விலகின்ற போய் சத்தியம் செஞ்சு விட்டு இந்த பிள்ளை நான் தொடமாட்டேன்னு சொல்லி சத்தியம் செஞ்சு விட்டு விலகணும். சத்தியம் செய்கிறார். எங்க வாய் தெரியல, சொல்லு சொல்லு. ஊமையா? விட்டு விலகிற இந்த பிள்ளை விட்டு சொல்லு சொல்லு. நேரம் இருக்குது, அப்படியே பார்க்க போன இந்த பிள்ளை விட்டு விலகிறேன். இதுல இருந்து இந்த பிள்ளை தொந்தரவு கொடுக்க மாட்டேன். பக்கத்துல வைக்க வந்து நிப்பனை ஒழிஞ்சு இந்த பிள்ளைக்கு இந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன். இதை விட்டு விலகிறேன். மெதுவா மெதுவா, அதுல பொம்மை கட்டையா? சரி, இருந்தாலும் இந்த அழகினை காரப்பட்டு கருப்ப சாமியப்பட்டவன் அந்த கொல்லுமலை காரப்பட்டு வரக்கூடிய சின்ன கருப்பை அழைத்துக் கொண்டு போய்கிறேன். புதுக்கோட்டை எல்லையில் ஆர்த்தாமல் எல்லையிலே ஆளுநட்டி மலைப்பக்கத்திலே கூத்தாட்சி மலை கோபுர கத்தால வனம் ஒன்று இருக்கின்றது. அந்த எல்லையிலே ஒரு பெண்ணாகப்பட்ட ஆபத்து என்று தெரிவித்து வருகிறார். ஆபத்து என்று தெரிவித்து வரக்கூடிய பெண்ணை பார்த்து எப்படி பார்க்க வேண்டும்? ஆகையால் இந்த கருப்ப சாமியப்பட்டவன் எப்படி எப்படி எனக்கு மதுரல்ல சந்தால மனகரோ 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 அருணையும் எனக்கு இதெல்லாம்
எப்படி எப்படி தெரியுமா? தம்பி அழைக்க முடியாது. தம்பி சேலை இருப்பா. என்ன கருப்பு? தம்பி ஒரு பொழுதுல கைப்பற்ற முடியும். குலவ போடு. அறுவை அறுவை. தம்பி காமாட்சிக்கு ஓமாந்தூர் எல்லையிலே கட்டுப்பட்டு வடதிசையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தாங்களோ தென் திசை மதுரை ஜில்லாவிலே வந்து வரக்கூடிய மக்களுக்கு எந்த ஆபத்துகள் நேராமல் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் போது நார்த்தாமலை எல்லை கோட்டாடுகள கோபுர கத்தால வனத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆபத்து என்று அழைத்திருக்கின்றார். அண்ணா, ஆமா, அதற்காகத்தான் தாங்களை அழைத்திருக்கின்றேன். நார்த்தாமலை தென்றல்களே ஒரு பெண்ணாகப்பட்ட ஆபத்து என்று தெரிவித்தால் என் கனவில் தோன்றிய பெண்ணாகப்பட்டவள் தம்பி உனது கனவில் வந்தாளா? என்ன ஒரு ஆச்சரியம்! அப்படி என்றால் அந்த பெண்ணாகப்பட்ட யாருக்கு பார்க்க வேண்டியது இல்லை என்றால் ஆபத்து இருந்து விட்டது. இப்பொழுது தம்பி இருவரும் சேர்ந்து சிறு வேட்டைக்கு ஆடிவிட்டு இந்த இடத்தோட்டு போகலாம் வேடா. புறப்படுகிற வெகு சீக்கிரமாக இங்கு காட்டு கலைக்க வேண்டும், கருணாயை முன்னே விட வேண்டும், எந்தா போட வேண்டும், செடிய கலைத்து சென்னாயை முன்னே விட்டு வேட்டைக்கு செல்வோம். அப்படி ஆகட்டும். இங்கு சின்ன கற்பனை நடிக்கும் அருமை என்ன ராஜதுரை அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துவார்கள்.
பொன்னாடை போத்தி கருவித்த ஊரார்களுக்கும் பெரியவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். 100 ஆண்டு காலமாக ஆய்வு உமையவள் வேப்பிலைக்காரி அருள் பெற்று பாலார் செல்வமாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். தம்பி தருந்தபடி காட்டை கலத்து கருள் வெட்டி செடிகளுக்கு சென்னது வெட்டினாலும் ஏந்திரத்திலே 2 நெளி வாய்த்து விட்டீர்கள். வேட்டைக்கு தேவைப்பட்ட ஆயுதம் எடுத்து வரும். கண்டிப்பாக இந்த சின்ன கருப்பனுக்கு பெரிய கருப்பனுக்கும் அழகுமணி 18ஆம் படி கருப்ப சுவாமி எனக்கு காத்து கருப்பு அண்டி இருக்கின்றது, ஏவல் புள்ளி செய்வன குலகள் அண்டி இருக்கின்றது, ஈடுமுக தனக்கும் அண்டி இருக்கின்றது. உனக்கு 400 ரூபாய் இருந்தாலும் இந்த 18ஆம் படியிலே படிகட்டுகின்றேன், நீ பாதுகாறு என்று சொன்னால் இந்த அண்ணன் 18ஆம் படி கருப்ப சுவாமி எங்கிருந்தாலும் காத்து கருப்பு பேய் பிசாசு செய்வன குலகள் அத்துமணி மத்தொழி அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு அந்த 18ஆம் படி வீழ்ச்செருவாள் எப்படி வளர்ந்ததோ அதே போல் வாழ்க 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 என்று வாழ்த்தீர்கள் அல்லவா? இப்பொழுது ஊரார்கள் நமக்காக இந்த கருப்பண்ண சுவாமிக்காக நமக்கு இருவருக்கும் படிகட்டி இருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பம் பாலார் செல்வமாக பட்டி பெருகி பார்ப்பன பொங்கி இந்த முத்து மாரியம்மனுடைய இந்த ஆத்தனுடைய 7 கன்னிமார்கள் எப்படி கரகம் வளர்ந்ததோ அதே போல் கிரகங்கள் விலகி பாலார் செல்வமாக 100 அடி காலமாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவிட்டு புறப்படுவோமே. இப்பொழுது இவரை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் சின்ன கருப்பன் பெரிய கருப்பன் 51 ரூபாய் பணிகணக்கு செலுத்தினார்கள். அன்னவர் குடும்பத்தில் எந்த ஒரு நோய் நொடிகளாலும் பிடித்த பீடிகளாம் அத்தவழி 10 சேவர்களால் காத்த கருப்பு 7 நோய் நொடி விரட்டை அன்றை தாயகத்தவர் 700 முத்துமாறு அறுவற்றை அழகுமலைக்காடு அழகுமலை எப்படி உயர்ந்து வருகிறதோ அதுபோல் அன்னவர் குடும்பத்தில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்தினாலும் இப்பொழுது இங்க அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்போம். யாரும் படிக்காணிக்கை செலுத்தணுமோ செலுத்தலாம். நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கையை அந்த அழகர் கோயில் உண்டி வருடத்து ஒரு முறை கிராமத்தை பூஜை செய்து ஒவ்வொரு ஊர்லையும் வாங்கக்கூடிய காணிக்கை இங்க செலுத்திடுவோம். அதனால எல்லாருமே எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் டைம் தான். கஞ்சிருக்கின்ற காணிக்கை இவ்வளவுதான் போடணும் இல்லை, எவ்வளவு நாளும் காணிக்கை கொடுக்கலாம். இங்க கொண்டாந்து கையில கொடுங்க, பேரை சொல்லுங்க. அப்படி விக்ரம் குடும்பத்தினர்கள் 51 பரிகாணிக்கை செலுத்தியுள்ளார்கள். பரிகாணிக்கை செலுத்தியுள்ள அந்த ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் வளர வேண்டும். இப்பொழுது அருமை அம்மா பேர் சொல்லல இந்த தாய் இந்த 18ஆம் படி கருப்பண்ண சுவாமிக்காக 101 ரூபாய் படிகாணிக்கை அளித்திருக்கின்றார்கள். சிவகுமார் அவர்கள் 51 ரூபாய் படிகாணிக்கை அளித்திருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பம் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக பட்டி பெருகி பால் பண பொங்கி பாலாசுரமாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். சுவாதி குடும்பத்தினர்கள் 101 ரூபாய் படிகாணிக்கை செலுத்தியுள்ளார்கள். செல்வகுமார் குடும்பத்தார்கள் 101 ரூபாய் படிகாணிக்கை அளித்திருக்கின்றார்கள். கருப்பையா குடும்பத்தார்கள் படிகாணிக்கை அளித்திருக்கின்றார்கள். அவர்கள் எந்த முகம் போனாலும் தக்க முகமாக பற்றி பெருகி பால் பண பொங்கி பாலார் செல்வமாக இந்த முத்துமாரி அருள் பெற்று எந்த முகம் போனாலும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். குடும்பத்தினர்கள் 51 படிகாணிக்கை செலுத்தியுள்ளார்கள். அன்னவர் குடும்பத்தில் எந்த ஒரு நோயும் இல்லாமல் வாழ வேண்டும் வளர வேண்டும். சீனிவாசன் குடும்பத்தார்கள் இந்த 18ஆம் படி கருப்பண்ண சுவாமிக்காக 101 ரூபாய் படிகாணிக்கை அளித்திருக்கிறார்கள். எந்த முகம் போனாலும் தங்க முகமாக பற்றி பெருகி பால் பண பொங்கி பாலார் செல்வமாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். சுப்பையா கணேசன் குடும்பத்தினர்கள் 101 ரூபாய் படிகாணிக்கை செலுத்தியுள்ளார்கள். கோபி கிருஷ்ணன் 51 ரூபாய் படிகாணிக்கை செலுத்தியுள்ளார்கள். சித்ரா குடும்பத்தினர்கள் 101 ரூபாய் படிகாணிக்கை செலுத்தியுள்ளார்கள். ஆறுமுகம் குடும்பத்தினர் 51. கருப்பாயி குடும்பத்தார்கள் 101 ரூபாய் படிகாணிக்கை அளித்திருக்கின்றார்கள். அந்தோணி சாமி குடும்பத்தினர்கள் 101 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பம் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். இளங்கூர் தினேஷ் குடும்பத்தினர்கள் 101 ரூபாய் படிகாணிக்கை செலுத்தியுள்ளார்கள். அக்ஷயா குடும்பத்தினர்கள் 51 ரூபாய் படிகாணிக்கை செலுத்தியுள்ளார்கள். பிரியங்கா குடும்பத்தார்கள் எங்களுக்காக 51 ரூபாய் இந்த கருப்பண்ண சுவாமிக்காக படிகாணிக்கை அளித்திருக்கின்றார்கள். எந்த முகமானாலும் தங்க முகமாக காத்து கருப்பு ஏவல் புலி செய்வனக்குள்ளாக ஏதாண்டாமல் பாலா செல்வமாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம்.
அருள்மேரி குடும்பத்தார்கள் 101 ரூபாய் படிக்கணிக்கு அளித்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த முகமுறாலும் தக்க முகமாக சீரும் சிறப்புமாக செல்வாக்காக வாழ்க வாழ்கின்ற வாழ்த்துகிறேன். சரோஜா குடும்பத்தினர்களும் ஸ்ரீரங்கம் குடும்பத்தினர்களும் 50 ரூபாய் படிக்கணிக்க செலுத்தினார்கள். கணேசன் சங்கீதா குடும்பத்தார்கள் இந்த கருப்பண்ண சுவாமிக்காக படிக்கணிக்கு அளித்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த முகமுறாலும் லட்சுமி குடும்பத்தினர்கள் 100 ரூபாய் படிக்கணிக்க செலுத்தினார்கள். அந்தோணி குடும்பத்தினர்கள் 50 செல்வி ரூபாய் குடும்பத்தார்கள் படிக்கணிக்கு அளித்திருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பம் எந்த முகமுறாலும் தக்க முகமாக வாழ்க வாழ்கின்ற வாழ்த்துகின்றோம். மனோகர் குடும்பத்தினர்கள் 50 ரூபாய் படிக்கணிக்க செலுத்தினார்கள். சுப்பிரமணியன் குடும்பத்தார்கள் படிக்கணிக்கு அளித்திருக்கின்றார்கள். மாரிமுத்து ரமேஷ் குடும்பத்தார்கள் படிக்கணிக்கு அளித்திருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பம் எந்த முகமுறாலும் தக்க முகமாக வாழ்க வாழ்கின்ற வாழ்த்துகின்றோம். சங்கர் கிருஷ்ணன் குடும்பத்தினர்கள் 50 ரூபாய் படிக்கணி செலுத்தினார்கள். மாரிமுத்து குடும்பத்தினர்கள் 50 ரூபாய் படிக்கணி செலுத்தியுள்ளார்கள். சுமதி அஜய் குடும்பத்தார்கள் இந்த கருப்பண்ண சுவாமிக்காக படிக்கணிக்கு அளித்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த முகங்களாலும் தக்க முகமாக பட்டி பெருகி பால்பாட பொங்கி பாலார் செல்வமாக வாழ்க வாழ்கின்ற வாழ்த்துகின்றோம். ராஜேந்திரன் குடும்பத்தினர்கள் 100 ரூபாய் படிக்கணிக்கு செலுத்தியுள்ளார்கள். பாலசுப்ரமணியன் ரம்யா குடும்பத்தினர்கள் அஞ்சுமுத்து குடும்பத்தார்கள் படிக்கணிக்கு அளித்திருக்கிறார்கள். 51 ரூபாய் படிக்கணிக்கை. என்ன பேர்? ஆறுமுகம் குடும்பத்தினர்கள் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். 51 ரூபாய் படிக்கணிக்கு அளித்திருக்கிறார்கள். எந்த முகமுறாலும் தங்க முகமாக பட்டி பெருகி பால்பான பொங்கி பாலார் செல்வமாக வாழ்க வாழ்கின்ற வாழ்த்துகின்றோம். சிவராம் குடும்பத்தினர்கள் 100 ரூபாயும், குமார் கற்பகம் வர்ணேஷ் கார்த்திகா தார்மிகா ஸ்ரீ குடும்பத்தினர்கள் 100 ரூபாய் படிக்கணிக்கு செலுத்தியுள்ளார்கள். சமுத்திர திருப்பதி குடும்பத்தினர்கள் 100 ரூபாய் படிக்கணிக்கு செலுத்தியுள்ளார்கள். சுரேஷ் முகிலரசன் நாசரியா வர்ஷினி குடும்பத்தினர்கள் 50 ரூபாய் படிக்கணிக்கு செலுத்தியுள்ளார்கள். கார்த்திகா குடும்பத்தினர்கள் 50 ரூபாய். இந்த பெண்ணு மேல பாண்டி இருக்குது, பாண்டிமுனி அந்த பெண்ணிட்டு அடைஞ்சிருக்குது. திருமணம் ஆனாலும் அந்த கணவன் மனைவியை சேர விட மாட்டாங்க. வெள்ளையம்மா லட்சாமி பாண்டிமுனி அடைஞ்சிருக்கு அந்த பிள்ளை மேல. அதை பார்த்து அந்த பிள்ளையை விட்டு ஒதுக்கணும். குழந்தையை தரிக்க கூடாது. பேர் என்னம்மா? காளியம்மாவா? காளியம்மா குடும்பத்தினர்கள் 50 ரூபாய் படிக்காடி செலுத்தினார்கள். கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கிறாய். கண்ணியம்மாள் குடும்பத்தினர்கள் 20 ரூபாய் படிக்காடிக்க செலுத்தினார்கள். திருநீர்லாம் அப்புறம் தருவோம். கரகத்தை எடுத்து சாமி அழைச்சதுக்கு அப்புறம் தான் விபூதி தருவோம். எல்லாம் வாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க நம்ம எல்லாம் முதல்ல பெரிய மனுஷக்காரர்கள் கொண்டு ஆடி எடுத்தாங்க. இப்ப கட்டி கொடுக்காத சின்ன பிள்ளைகள் 10 வயசு குழந்தைகள் இருந்தா கண்டிப்பாக 7 கரகத்தை எடுக்கும். குழந்தைகள் இருந்தா 10 வயசு 12 வயசு குழந்தைகள் அது மேல அருள் இறக்கி 7 கரகத்தை எடுத்தது நல்லது. நம்ம ஊருக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. நாங்கள் அங்கிருந்து 100-150 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். உங்களுக்காக தான் உங்க அன்பு கிடைக்கணும். எங்களுக்கு என்றைக்கும் நிலைச்சிருக்கோம். நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதனால் கன்னிகளியாத குழந்தைகள் கரகம் எடுத்தால் மாரியானவள் நம்ம ஊருக்கு மழையா புரிவா. இந்த மகமான் என்ன 3 தினத்துக்குள்ள இந்த இடத்துல மழை பெய்யணும். கண்டிப்பாக இந்த பூமி செழிக்கும். அதை பார்க்கணும். இப்பொழுது சரி அது கண்டிப்பா ஆண்டவனா அந்த தாயா பட்டு ஒதுக்கி வச்சிருச்சு. 2 நாளா மழை. அதனால இன்னைக்கு ஆந்தா விட்டு இருக்குன்னா அது காரணம் என்ன? நம்ம நாடகம் பார்க்கணும். இந்த வேப்பலைக்காரி, இந்த தாய், இந்த கன்னியம்மாள் நம்மளை எல்லாத்தையும் சந்தோஷமா வாழ வைக்கும். கண்டிப்பாக எங்களுக்கு படிகாணிக்கு அளித்து அனைத்து உள்ளங்களுக்கும் எந்த நோய் நொடிகள் காத்து கருப்பு வெய் பிசாசு செய்வன குலாக்கள் அத்துவழி வெத்தவழி எத்தனை இருந்தாலும் 18ஆம் படி கருப்ப சுவாமி அருள் பெற்று, கொல்லிமலை சின்ன கருப்ப சுவாமி அருள் பெற்று, இந்த முத்துமாரி 7 தாய் எங்களுடைய கன்னிமார்கள் அருள் பெற்று பாலார் செல்வமாக கரகங்கள் எப்படி வளர்ந்ததோ கிரகங்கள் விலகி பாலார் செல்வமாக வாழ்க 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 என்று வாழ்த்து. எல்லாம் கைதட்டு உண்மை சம்பவம் என்ன, இன்னைக்கு நாங்க இந்த மேடைக்கு வருவோங்கிறது தெரியாது. எல்லாமே வேற சீர நாடகம் வாங்கியிருந்தோம். ஆனா அங்க மழை பெஞ்சு நாடகம் நின்றுச்சுன்னு சொல்லி காலையிலே சொன்னதுனாலதான் நீங்க ஓடியாந்துட்டோம். ஏன்னா எந்தெந்த இடத்துக்கு யாரு போகணுமோ அங்கங்க தெய்வம் நம்மளை விடாது. இந்த இடத்த மண்ணை மிதிக்கணும், இந்த மக்களை நாங்க பார்க்கணும், நீங்க எங்களை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கு. அதனாலதான் நம்ம தெய்வம் ஓட்டது எங்களை விடல. பையன் ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்படி யாரு பப்புன்னு போடக்கூடிய ஆளு முன்னாடி வந்துட பப்புன்னு, பின்னாடி பறக்கி போட்டு வருவேன் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. அப்படி மாப்பிள்ளதான். அதனால அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.
நீலாம்பரி குடும்பத்தினர்கள் 51 பணிகாணிக்க செலுத்துள்ளார்கள். பணிகாணிக்க செலுத்துள்ளி அந்தவர் குடும்பத்தில் அந்த மதுரை முத்தமடி பாண்டி சிம்மக்கல் வீதி விட்டு கருப்பாய் ஊரிட்டு வரக்கூடிய சமய கருப்பனும் அழகுமலை பதார்த்தமடி பெருகற்பனும் கொல்லிமலை கழகத்தில் வரக்கூடிய சின்ன கருப்பனும் மாசி பெருமை துணை கொண்டு அந்த திருச்சி மாவட்டம் வீரப்பூர் என வாழக்கூடிய பாண்டிமுடி அருள் பெற்று அன்னவர் குடும்பத்தில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் மத்தவழி செவனக்குளார் காத்து கருப்பு ஏவல் பொடி நோய் நொடி விரட்டி உடைய காலகுணத்தை வீச கையை கொடுத்த அந்த சுகத்தை கொடுக்க சொல்லி வேண்டி நம்புகிறேன். தம்பி சின்னகருப்பா வெகு சீக்கிரமாக அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். ஆபத்து அடைக்கலம் கொடுக்கக்கூடியவன் கருப்பசாமி. யாருக்கு ஆபத்து இருந்தாலும் முன்னே நின்று பாதுகாக்கக்கூடியவன் கருப்பசாமி. வேட்டைக்கு செல்வமே காட்டை கலைக்க வேண்டும். இந்த கருணாயை முன்னே விட வேண்டும். செடியை கலைத்து சென்னையை முன்னே விட்டு வேட்டைக்கு செல்வோம். தம்பி வேட்டைக்கு தான் போவோம். நான் கருப்பா வேட்டைக்கு போவோம். காட்டை கலைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி செல்ல வேண்டும்? வாகனம் பின்னாடி தானே நிற்கிறது. கரையரமா கொண்டிருந்தி கண்ணு வைத்தோம். என்ன பட்டது? அடக்கரையான தம்பி தம்பி கரும்புருவி வேண்டாம். கரும்புருவி விட்டு விட்டோம் தம்பி. வேண்டாம். இந்த கரும்புருவி விட்டு விட்டாயா? ஆமா வேண்டாம். ஏனென்றால் கரும்புருவி கருப்பனுக்கு பிடிக்காதல்லவா? சரி, அப்படித்தான் சிட்டுக்கு தக்கண்ணி வெட்ட தம்பி தம்பி என்று சிட்டுக்கு தண்ணி வச்சா தண்ணியிலே அண்ணா அண்ணா மாட்டிக்கிட்டு அண்ணா கண்ணியில் இடப்பட்டதென்றால் சிறுக்குள் விட்டது. வேண்டாம் வேண்டாம் விட்டுவிடு. முடிப்பலுக்கு கூட விட்டாரு. மலையோரம் ஒன்றிருந்து மானுக்கு கண்ணி வைப்போமே. அந்த மலையோரம் ஒன்றிருந்து அண்ணா நம்ம மானுக்கு தான் கண்ணி வைப்போம். மலையோரம் ஒன்றிருக்கின்றமல்லவா? நாத்தாமலை எல்லையை வந்து விட்டோம். ஆணுவட்டி மலைக்கு கீழ்புறமாக ஆகாச உருணிக்கு மேல்புறமாக நாமல் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மாநகப்பட்டது தாவி தாவி ஓடிக்கொண்டிருக்கிறது. பொறுமச்சி அதுதான். ஆமா, மானப்பட்ட விரட்டி பார்க்கும்போது எது மாதிரி செல்கிறது? நாத்தாமலை எல்லை ஆளுருட்டி மலைக்கு கீழ்புறமாக ஆகாச உருணிக்கு மேல்புறமாக சங்கம் முதலுக்குள்ளே நுழைந்து விட்டது. மாநகப்பட்டது. ஆனால் என் கண்களுக்கு வெள்ள முயலாக மாறிவிட்டது. என் கண்களுக்கு வெள்ள 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 முயலா வெள்ள வெள்ள என்ன ஒரு ஆச்சரிய வடக்கட்டி அட வெள்ள லோமஜல்களை பாராய் அட வெட்டி வந்த
ஆச்சரியம் இருக்கிறது. அந்த வெள்ளம் இளவட்டது ஈச்சம் முதல் சங்கம் முதல் காதை உடைத்துக் கொண்டு கால்களுக்கு முத்தமிட்டு சிறுவரை முடிந்தால் தொட்டுப்பார் என்று சொல்லி சபதமிட்டு செல்கிறது. சபதமிட்டு செல்கிறாயா? நான் எத்தனையோ பட்சிகளை பார்த்திருக்கின்றேன். இந்த வெள்ளம் இளவட்டது வேகமா சென்றாலும் அண்ணா தம்பி என்னது இருக்கின்றது பார்த்தாயா? காது ரெண்டை வடித்துக் கொண்டு காலில் முத்தமிட்டுக் கொண்டு சின்ன கருப்பு பெரிய கருப்பு இடத்துல தபாலித்து விட்டோம். அப்படி என்று ஒரு சங்க முதலுக்குள்ளே ஈச்ச முதலுக்குள்ளே அமைந்து கொண்டு காலில் முத்தமிட்டுக் கொண்டு நம்மளை குரு குரு என்று பார்த்துக் கொண்டு வா 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 என்று அழைக்கிறது. இந்த கருப்பு சுவாமி வேட்டைக்கு வந்தாவே ஏதோ ஒரு ஜீவன் பிடித்து விடுவோம். இன்னைக்கு வேட்டைக்கு வந்த நேரம் சரியில்லை என்று நினைக்கிறேன். நாமல் வைக்கக்கூடிய கண்ணி எல்லாம் வழிமாறி போய்விட்டு நான் போடக்கூடிய கண்ணி வழிமார்க்கம் போகாது. இப்பொழுது வழிமார்க்கம் செய்கிற தம்பி செய்தேன். குடித்து விரட்டி ஓங்கி ஒரே குத்தாக இருக்கு. அப்படியா? விரட்டி பார்ப்போமா? பார்ப்போம். ஈட்டி பாய்ச்சலாமா? தம்பி உனது ஈட்டியை நான் வாட்சி விட்டேன். எனது ஈட்டியை குத்தி கிழித்து விடுகிறேன். என்னடா ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. வெள்ள முயல் எத்தோடு வெள்ள முயலாவிட்டது சவால் விடுறதா? ஒரு ரகசியமான அங்கு பார்த்தால் ஏதோ ஒரு விஷயம் நடப்பது போல் தெரிகின்றது. இந்த கருப்பன் ஒரே நொடியில் எதை இருந்தாலும் பிடித்து விடுவோம் அல்லவா? ஆனால் இன்றைக்கு ஒன்றுமே நமக்கு சிக்கவில்லை, ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது தம்பி. காரணம் இருக்கின்றது. ஏதோ நடந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ நடந்து கொண்டிருக்கின்றது. விடக்கூடாது. அப்படி என்றால் ஈட்டி பாய்ச்சி விட்டு வருவாயா?